நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. உலக இரட்சகருமாகிய கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே நேயர்களே, மறுபடியும் சந்திப்பதிலே ரொம்பவே மகிழ்ச்சி. நாம் இன்றைக்கு சற்று நேரம் தியானத்திற்கென்று எடுத்துக்கொண்ட வேத பகுதி யாக்கோபு எழுதின பொதுவான நிருபத்தில் 4ஆம் அதிகாரத்தில் 7வது வசனத்தில் இப்படியாக எழுதப்பட்டு இருக்கிறது: ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடிப்போவான். நம்ம ஒரு 5 பாகத்தை கர்த்தருடைய பெரிதான கிருபையினால பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள் அப்படின்னு சொல்லி நாம தியானித்திருக்கிறோம். நீங்க அதை கேட்டிருக்கிறீங்க. அதனால மறுபடியும் கர்த்தருடைய பெரிதான கிருபையினால நாம் இந்த பாகத்தை 6வது பாகமாக கர்த்தருடைய பெரிதான கிருபையினால் நம்ம தியானிக்க போகிறோம். அப்படியே நாம தலையை தாழ்த்தி ஜெபிக்கலாமா? பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த நல்ல ஆண்டவரை நோக்கி நாம பார்க்கலாமா? இஸ்ரவேலின் பரிசுத்தரை நோக்கி பார்க்கலாமா? சர்வ பூமி முழுவதுக்கும் ஆண்டவராகிய இயேசுவை நம்ம நோக்கி பார்க்கலாமா? தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அவன் உங்களை விட்டு ஓடிப்போவான். உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே சொன்னீர் அல்லவா, வேத வார்த்தைகளில் எழுதி கொடுத்திருக்கிறீர்கள் அல்லவா, உமக்கு கீழ்ப்படியக்கூடிய சுபாவத்தையும் பிசாசிற்கு எதிர்த்து நிற்கக்கூடிய தைரியத்தையும் கர்த்தராகிய ஆண்டவர் எங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். வாதையந்தன் கூடாரத்தை அணுக விடாமல் காத்து அளவில்லாத அன்பு வைத்து ஆதரிக்கின்றீர். வாதையந்தன் கூடாரத்தை அணுக விடாமல் காத்து அளவில்லாத அன்பு வைத்து ஆதரிக்கின்றீர். பொல்லாப்பு ஒன்றும் நேரிடவே இல்லை எனக்கு, பொல்லாப்பு ஒன்றும் நேரிடவே இல்லை எனக்கு. எல்லாதவர்களிலுமே மகாராஜா நன்றி உமக்கு. இப்படி சொல்லலாமா? எல்லா தேவர்களிலுமே மகாராஜா நன்றி உமக்கு. எல்லா தேவர்களிலுமே மகாராஜா நன்றி உமக்கு. நன்றி உமக்கு கர்த்தாவே, என் ராஜாவே, என் ரட்சகரே, என் இயேசுவே ஸ்தோத்திரம். தேவனுக்கு கீழ்ப்படியவும் பிசாசுக்கு எதிர்த்து நிற்கவும் கர்த்தராகிய ஆண்டவர் எங்களுக்கு பலன் கொடுக்கிறதற்காக, தைரியம் கொடுக்கிறதற்காக வேத வசனத்தை கொண்டு, ஜெபம் என்கின்ற ஆயுதத்தை கொண்டு நாங்க எதிர்த்து நிற்க அப்பா சர்வாயுத வர்க்கத்தை கொடுத்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். வேத வார்த்தைகள் மூலமாக தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடிப்போவான். வேத வார்த்தைகள் மூலமாக நீர் கிரியை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென், ஆமென். அன்பானவர்களே, இந்த பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள் என்கின்ற இந்த தலைப்பை, இந்த பாகத்தை நாம் 6வது பாகமாக
இந்த நாளிலும் கூட நாம் கர்த்தருடைய பெரிதான கிருபையினால தியானிக்கும்படியாக வந்திருக்கிறோம். அன்பானவர்களே, உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருக கடவது. உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருக கடவது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய சுவிசேஷத்திலே சீசர்களை 70 பேரை அனுப்பி தனக்கு முன்பாக தன்னுடைய சுவிசேஷத்திற்கும் தன்னுடைய சுவிசேஷ பிரயாணத்திற்கும் முன்பதாக 70 பேரை நியமித்து 2 பேராக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாம் போகின்ற ஊருக்கு முன்பதாக அனுப்புகின்றார். அப்பொழுது அவங்க போய் கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினால நாங்கள் பிசாசுகளை துரத்தணும், வியாதிகளை சுகமாக்கணும் அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக வந்தாங்க. அப்பொழுது இயேசு கிறிஸ்து அவங்களிடத்தில் சொன்ன ஒரு நியமம், நீங்கள் ஒரு பட்டணத்திற்கு போகும்போது அந்த பட்டணத்தை வாழ்த்துங்க, உங்களுக்கு சமாதானம் பெருக கடவுதுன்னு சொல்லி சொல்லுங்க. அப்பொழுது சமாதானத்திற்கு பாத்திரன் அங்கே இருந்தால் அந்த சமாதானம், நீங்கள் கூறிய சமாதானம் அந்த பட்டணத்திற்கு, கிராமத்திற்கு, அந்த குடும்பத்திற்கு சுதந்திரமாகும். ஒருவேளை நீங்கள் கூறுகின்ற சமாதானத்திற்கு அபாத்திரவான்களாக இருப்பார்களே, ஆனால் அந்த சமாதானம் உங்களுக்கு உங்கள் மடிக்கு திரும்பி வரும் சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அன்றைக்கு சொன்னார். அத மாதிரி ஜோசுவா டிவி நேயர்களே, இந்த வேளையில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாக கடவுது. ஒரு வசனத்தை கூட நான் வாசிக்க ஆசைப்படுகின்றேன். மத்தேயு சுவிசேஷத்தில் இயேசு கிறிஸ்துவினுடைய சுவிசேஷ பிரயாணத்திலே ஒரு பெண்மணி இயேசுவை பின்தொடர்ந்து வருகின்றாள். அதை கூட நான் வாசிக்கிறேன். 15வது அதிகாரம் மத்தேயு சுவிசேஷத்தில் 22வது வசனத்தில் அந்த சம்பவத்தை நான் வாசிக்கிறேன். அப்பொழுது அந்த திசைகளில் குடியிருக்கிற கானானிய ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும், என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி கூப்பிட்டாள் அப்படின்னு சொல்லி அங்கே நம்ம பார்க்கிறோம். அடுத்து அவளுக்கு பிரதியுத்தரமாக அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. அப்பொழுது அவருடைய சீஷர்கள் வந்து, இவள் நம்மை பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாளே, இவளை அனுப்பிவிடும் என்று வேண்டிக் கொண்டார்கள். அதற்கு அவர், காணாமற் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு அனுப்பப்பட்டேனே அன்றி மற்றபடி அல்லவென்றார். அவள் வந்து, ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டாள். அன்பானவர்களே, பாருங்க, இங்கே இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களோடு சுவிசேஷம் சொல்லி கொண்டு இருக்கின்ற வேளையில் இந்த கானானிய பெண் வந்து இயேசு கிறிஸ்துவனுடைய பாதப்படியில் பாருங்க பணிந்து கொண்டாள் என்று பார்க்கிறோம். ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும், என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள். அன்பானவர்களே, பிசாசு ஒரு மனுஷனுக்கு, ஒரு மனுஷிக்கு, ஒரு குடும்பத்திற்கு வேதனையை கொடுக்க முடியும், அவன் துன்பத்தை கொடுக்க முடியும், அவன் சந்தோஷத்தை இழக்க செய்ய வைக்கக்கூடியவன், வியாதியை கொண்டு வருகிற சத்துருவை நீங்களும் நானும் தேவனுக்கு கீழ்ப்படிந்து பிசாசுக்கு எதிர்த்து நிற்கணும் அப்படின்னு சொல்லி இங்கே வேதம் சொல்லுகின்றது. அன்பானவர்களே, அந்த கானானிய பெண் தன்னுடைய அன்பு மகளுக்காக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி அவர் பிரயாணத்தில் கூடவே பிரயாணம் பண்ணி, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும், என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி கூப்பிடுகிறாள். அடுத்து பணிந்து கொள்ளுகிறாள் என்று இங்கே வேதத்தில் வாசிக்கிறோம். அன்பானவர்களே, சங்கீத புஸ்தகத்தில் 143 பக்தனாகிய தாவீது
இப்படியாக ஒரு விண்ணப்பத்தை கர்த்தரிடத்தில் வைக்கிறான். இங்க இந்த கானானிய பெண்ணுடைய வீட்டில் தன்னுடைய மகள் பிசாசினால வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்றா. துக்கம், துயரம், சஞ்சலம், வருத்தம் அந்த பெண்ணுடைய வீட்டில் தன்னுடைய மகளின் நிமித்தமாக இங்கு தாவீது என்கிற ஒரு பக்தன் 143 சங்கீதத்தில் ஒரு வசனத்தை கூட வாசிக்கிறேன். 9வது வசனத்தில், கர்த்தாவே என் சத்துருக்களுக்கு என்னை தப்புவியும், உம்மை புகலிடமாக கொள்ளுகிறேன் கர்த்தாவே. ஒருவேளை நீங்களும் இப்படி இந்த கானானிய பெண்ணை போல, இந்த தாவீதை போல ஒருவேளை பிசாசினால சோதிக்கப்படுகிறீர்களா? பிசாசினால வேதனைப்படுகின்றீர்களா? நீ என் கூட சேர்ந்து சொல்லாமா? உம்மை என் புகலிடமாக கொள்ளுகிறேன் கர்த்தாவே, உம்மை என் புகலிடமாக கொள்ளுகிறேன் கர்த்தாவே. என்னை என் சத்துருக்களுக்கு தப்புவியும் கர்த்தாவே, உம்மை என் புகலிடமாக கொள்ளுகிறேன் கர்த்தாவே, உம்மை என் புகலிடமாக கொள்ளுகிறேன் கர்த்தாவே. என்னை என் சத்துருக்களுக்கு தப்புவியும் கர்த்தாவே, உம்மை என் புகலிடமாக கொள்ளுகிறேன் கர்த்தாவே. என்னை என் சத்துருக்களுக்கு தப்புவியும் கர்த்தாவே. 11வது வசனத்தில், கர்த்தாவே உம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை உயிர்ப்பியும், உம்முடைய நீதியின்படி என் ஆத்துமாவை இடுக்கத்திற்கு நீங்களாக்கிவிடும். உம்மை என் புகலிடமாக கொள்ளுகிறேன் கர்த்தாவே, என்னை என் சத்துருக்களுக்கு தப்புவியும் கர்த்தாவே. உம்முடைய கிருபையின்படி என் சத்துருக்களை அழித்து என் ஆத்துமாவை ஒடுக்குகின்ற யாவரையும் சங்காரம் பண்ணும். உம்மை என் புகலிடமாக கொள்ளுகிறேன் கர்த்தாவே, என்னை என் சத்துருக்களுக்கு தப்புவியும் கர்த்தாவே. உம்மை என் புகலிடமாக கொள்ளுகிறேன் கர்த்தாவே, என்னை என் சத்துருக்களுக்கு தப்புவியும் கர்த்தாவே. அதிகாலையில் உமது கிருபையை கேட்க பண்ணும். நான் உம்மை நம்பி இருக்கின்றேன். உம்மை என் புகலிடமாக கொள்ளுகிறேன் கர்த்தாவே, என்னை என் சத்துருக்களுக்கு தப்புவியும் கர்த்தாவே. உம்மை என் புகலிடமாக கொள்ளுகிறேன் கர்த்தாவே, என்னை என் சத்துருக்களுக்கு தப்புவியும் கர்த்தாவே. என் கைகளை உமக்கு நேராக விரிக்கிறேன். வறண்ட நிலத்தை போல் என் ஆத்துமா உம்மில் ஆகமாயிருக்கின்றது. உம்மை என் புகலிடமாக கொள்ளுகிறேன் கர்த்தாவே, என்னை என் சத்துருக்களுக்கு தப்புவியும் கர்த்தாவே. உம்மை என் புகலிடமாக கொள்ளுகிறேன் கர்த்தாவே, என்னை என் சத்துருக்களுக்கு தப்புவியும் கர்த்தாவே. கர்த்தாவே சீக்கிரமாய் எனக்கு செவி கொடும், என் ஆவி தொய்ந்து போகிறது. உம்மை என் புகலிடமாக கொள்ளுகிறேன் கர்த்தாவே, என்னை என் சத்துருக்களுக்கு தப்புவியும் கர்த்தாவே. உம்மை என் புகலிடமாக கொள்ளுகிறேன் கர்த்தாவே, என்னை என் புகலிடமாக, என்னை
இப்படியாக பக்தனாகிய தாவீது தன்னுடைய விண்ணப்பத்தை 1வது வசனத்தில் இப்படியாக, கர்த்தாவே என் ஜெபத்தை கேளும். இந்த விண்ணப்பம் எந்த இடத்துல எப்படி நிலையில இருந்து பண்ணினா அப்படின்னு சொல்லி தெரியல, எந்த ராகத்துல அவங்க பாடுனாங்கன்னு தெரியல. ஆனா கர்த்தராகி ஆண்டவருடைய அன்பு வேதத்தை அவருடைய தாசனாகிய தாவீதுடைய நிலைகளை, உபத்திரவங்களை, சத்துருவின் போராட்டங்களின் நிமித்தம் ஏறெடுத்த விண்ணப்பத்தை கர்த்தர் கொடுத்த ஈவினால, தயவினால, இரக்கத்தினால, கர்த்தாவே என் ஜெபத்தை கேளும், என் விண்ணப்பங்களுக்கு செவி கொடும், உம்மை என் புகலிடமாக கொள்ளுகிறேன் கர்த்தாவே, என்னை என் செபித்து பாருங்க, விண்ணப்பத்தை கர்த்தரிடத்துல வைத்து பாருங்க, தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்க, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்க. அந்த கானானிய பெண் இயேசுவை பார்த்தா, இயேசுவை குறித்து கேள்விப்பட்டா, இயேசு மேல ஒரு வாஞ்ச வைத்தா, அவரிடத்துல ஒரு விண்ணப்பத்தை வைத்தா, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும், என் மகா பிசாசினால வேதனைப்படுகிறா அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்து கூட நடந்தா, இயேசுவை பார்த்தா, இயேசு கூட நடந்தா. இயேசுவுக்குள் இருந்த சுபாவம், ஒரு சாந்தம், பொறுமை, எவ்வளவுதான் இயேசு கிறிஸ்து அவளை பார்க்காம பேசாம ஒரு அயலகத்தாள் போல இயேசு கிறிஸ்து நடக்க கூட இந்த கானானிய பெண்ணும் நடக்க, உம்மை என் புகலிடமாக கொள்ளுகிறேன் கர்த்தாவே, என்னை என் சத்துருக்களுக்கு புவியும் கர்த்தாவே. பிள்ளைகளுடைய அப்பத்தை நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல அப்படின்னு இயேசு சொன்னாரு. மெய்தான் ஆண்டவரே. பாருங்க, இந்த கானானிய பெண் மகளை எப்படி ஆகிலும் சுகமாக்கிறணும், என் மகளுடைய விடுதலை இயேசுவிடம் தான் இருக்கிறது, இந்த உலகத்துல இல்ல, உலகத்துல உள்ளதுல இல்ல, இயேசு என்கிற நாமத்துல தான் எனக்கு விடுதலை, உம்மை என் புகலிடமாக கொள்ளுகிறேன் கர்த்தாவே, என்னை என் சத்துருக்களுக்கு புவியும் கர்த்தாவே. நாய்ப்பிள்ளைகளுடைய அப்பத்தை நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்று இயேசு சொன்னாலும் பரவாயில்லை, நாயை விட தாழ்ந்த நிலையில நாம் போனாலும் பரவாயில்லை, எங்க அப்பா இயேசு கூட தாவீதின் குமாரனோடு கூட ஒரு பிரயாணம் கிடைத்தது. உம்மை என் புகலிடமாக கொள்ளுகிறேன் கர்த்தாவே, என்னை என் சத்துருக்களுக்கு புவியும் கர்த்தாவே. பிள்ளைகளுடைய அப்பத்தை நாய்க்குட்டிக்கு போடுகிறது நல்லதல்ல என்று சொல்லுகிறது மெய்தான் ஆண்டவரே. ஆனாலும் மேஜையின் கீழிருந்து விழுகிற துணிக்கைகளை நாய்க்குட்டிகள் தின்னுமே. உம்மை என் புகலிடமாக கொள்ளுகிறேன் கர்த்தாவே, என்னை என் சத்துருக்களுக்கு புவியும் கர்த்தாவே. நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கு 1000 தலைமுறை வரைக்கும் இரக்கம் செய்வேன் என்று சொல்லி தேவனாகிய கர்த்தர் வாக்கு கொடுத்த தேவனாகிய கர்த்தருடைய உள்ள உருகிருச்சு. அவளை எவ்வளவோ திட்டினாலும், அவளை எவ்வளவோ வெறுத்து 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 பேசினாலும், என் கூட வராதபடிக்கு என் வார்த்தை அவளை தடுத்தாலும், அவளுடைய கால் என் பாதபடிய என்னுடைய அடிச்சுவடுகளை பின்தொடர்ந்து வந்தாளே, என்னை பார்த்தாளே, என்னை விசுவாசித்தாளே,
என் பிரயாணத்தில் என் கூட வந்தாளே, என் சுபாவத்தை பெற்றுக் கொண்டாளே, கோபம் இல்லையே, தர்க்கம் இல்லையே, தடுமாற்றம் இல்லையே சொல்லி இயேசு ஸ்திரியே என்ன சொன்னமா, பிள்ளையோட அப்பத்தை நாய்க்குட்டிக்கு போடுகிறது நல்லது இல்லை ஐயா, பிள்ளைகளுடைய அப்பத்தை நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லது இல்லை. மெய்தான் ஆண்டவரே, ஆனாலும் மெய்தான் ஆண்டவரே, ஆனாலும் மேஜையின் கீழ் விழுகிற துணிக்கைகளை நாய் குட்டிகள் தின்னுமே, ஆனாலும் மேஜையின் கீழ் விழுகிற துணிக்கைகளை நாய்கள் தின்னுமே அப்படின்னு சொல்லி தாழ்த்தின உடனே இயேசு கிறிஸ்து விரும்புகின்ற சுபாவம் பேச்சு அந்த பெண்ணிடத்துல வந்த உடனே இயேசு சொன்னாரு, ஸ்திரியே ஸ்திரியே உன் விசுவாசம் பெரியது, நீ விரும்புகின்றபடியே உனக்கு ஆக கடவது. இப்படி இயேசு சொன்னாரு. ஸ்திரியே உன் விசுவாசம் பெரியது, ஸ்திரியே உன் விசுவாசம் பெரியது, நீ விரும்புகின்றபடி உனக்கு ஆக கடவது என்று இயேசு சொன்னவுடன் பிசாசு நீங்கிருச்சு, என்று இயேசு சொன்னவுடன் பிசாசு ஓடிருச்சு, பிசாசு ஓடிருச்சு. அல்லேலூயா. பாருங்க, அவ இயேசு கிறிஸ்து பிரயாணத்தில் இயேசுவை குறித்து கேள்விப்பட்டா, இயேசுவிடத்தில் விண்ணப்பத்தை வச்சா, இயேசு கூட நடந்தா, பிரயாணத்தில் போய் அவ சந்தோஷமாக திரும்பி வந்தா. என்னிடத்தில் வருகிறவர்களை நான் புறம்பே தள்ளுவதில்லை என்று இயேசு சொல்லுகின்றார், பார்த்தீர்களா? அதனால இந்த கானானிய பெண் தன்னுடைய மகளை பிடித்திருந்த அந்த பிசாசின் பிடியிலிருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய வார்த்தையை கொண்டு அவள் அந்த பிசாசின் வேதனையிலிருந்து மகள் சுகமானதை நாம் வாசிக்கிறோம். ஒரு வசனத்தை கூட வாசித்துட்டு நாம் ஜெபம் பண்ணி முடிக்கலாம். ஒரு நல்ல வசனத்தை, உங்களுக்கு ஒரு தெம்பு உள்ள வார்த்தைகளை நான் வாசிக்க ஆசைப்படுகிறேன். உபாகமத்தில் 2வது அதிகாரத்தில் 25வது வசனத்தில், வானத்தின் கீழ் எங்கும் உள்ள ஜனங்கள் உன்னாலே திகிலும் பயமும் அடையும்படி செய்ய இன்று நான் தொடங்குவேன். அவர்கள் உன் கீர்த்தியை கேட்டு உன் நிமித்தம் நடுங்கி வேதனைப்படுவார்கள். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன், நான் என் பிதாவினிடத்திற்கு போகிறபடியினால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான் அப்படின்னு சொல்லி இயேசு சொன்னார் அல்லவா? இதோ சர்ப்பங்களை மிதிக்கவும் சத்துருவின் சகல வல்லமைகளையும் மேற்கொள்ளவும் நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்தேன் என்று இயேசு சொன்னார். இயேசு ஒரு வார்த்தை சொன்னார், ஸ்திரியே உன் விசுவாசம் பெரியது, நீ விரும்புகின்றபடி உனக்கு ஆக கடவுதுன்னு ஒரு வார்த்தை சொன்னார். உடனே அவளுடைய மகள் ஆரோக்கியமானாள். அந்த கானானிய பெண்ணுடைய மகள் ஆரோக்கியமானால். அதே போல வேத வசனத்தை நீ அதிகமாக வாசித்து இதில் நாட்டம் வைத்து இதை பற்றி கொண்டு நீங்க செபியுங்க, இயேசுவை பாருங்க, இயேசு கூட நடங்க. நீங்க தான் இந்த உலகத்தை ஜெயித்தவங்க. ஒரு முறை அந்த வசனத்தை வாசித்திருந்தேன். வானத்தின் கீழ் எங்கும் உள்ள ஜனங்கள் உன்னாலே, சொல்லுங்க, என்னாலே திகிலும் பயமும் அடையும்படி செய்ய இன்று நான் தொடங்குவேன். உங்களுக்கு ஆதரவாக, உங்களுக்கு அதிசயமான கிருபையை விளங்க பண்ணும்படியாக கர்த்தராகிய ஆண்டவர் தொடங்கிவிட்டார். அவர்கள் உன் கீர்த்தியை கேள்விப்பட்டு உன் நிமித்தம் நடுங்கி தேவனுக்கு வேதனைப்படுவார்கள். இவங்க இயேசு கூட இருந்தவங்க, இயேசுவை புகழுகிறவங்க, இயேசுவை ஆராதிக்கிறவங்க. இவங்களிடத்தில் நம்ம பருப்பு வேகாது, நம்ம பாச்சா செல்லாது. தேவனுக்கு கீழ்ப்படிந்தீர்கள், பிசாசுக்கு நீங்க எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு
ஓடி போவான். எதிர்த்து நிற்கணும் எதிரியாகிய பிசாசுக்கு. அவன் உங்களை விட்டு ஓடி போவான் ரொம்ப தூரத்துக்கு. எதிர்த்து நிற்கணும் எதிரியாகிய பிசாசுக்கு. அவன் உங்களை விட்டு ஓடி போவான் ரொம்ப தூரத்துக்கு. எவன விழுங்கலாம்னு வகைய தேடி திரிபவன், எவன விழுங்கலாம்னு வகைய தேடி திரிபவன் பறந்து போவான் புகைய போல நமது இயேசு நாமத்தினாலே. பறந்து போவான் புகைய போல நமது இயேசு நாமத்தினாலே. சொல்லுங்க சொல்லுங்க, பகைய போவான் புகைய போல நமது இயேசு நாமத்தினாலே. பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். கானானிய பெண்ணை நம்ம பார்த்தோம். ஒரே ஒரு சம்பவத்தையும், பக்தனைய தாவீது எப்படி கர்த்தரிடத்துல விண்ணப்பங்களை ஏறெடுத்தான்னு சொல்லி பாடி கர்த்தரிடத்துல அந்த விண்ணப்பத்தை வைத்தோம். இன்றைக்கு உங்க வாழ்க்கையில் இருக்கின்ற சத்துரு கொடுக்கின்ற வியாதிகளை, நெருக்கங்களை, துன்பங்களை, தொல்லைகளை, தரித்திரங்களை எல்லாவற்றிலும் இருந்து விடுவிக்கும்படியாக, சத்துருவை துரத்தும்படியாக வானத்தின் கீழ் எங்கும் உள்ள ஜனங்கள் உன் நிமித்தம் உனக்கு பயப்படும்படி, திகில் அடையும்படி, அவர்கள் உன் கீர்த்தியை கேட்டு நடுங்கி வேதனைப்படும்படி இன்று நான் தொடங்குவேன், இன்று நான் தொடங்கினேன் என்று வேதத்தில் வாசித்த அந்த வார்த்தையின்படி கர்த்தராகிய ஆண்டவர் நமக்கு ஆதரவாக, எதிரிக்கு எதிராக எழுந்திருக்கின்றார். இஸ்ரவேலின் பரிசுத்தரே, சர்வ பூமி முழுவதுக்கும் ஆண்டவரே, பக்தனாய் தாவீது சொன்னது போல உமையன் புகலிடமாக கொள்ளுகிறேன் கர்த்தாவே. என் சத்துருவுக்கு என்னை புவியும் இரண்ட நிலத்தை போல் என் ஆத்துமா உம்மிலே தாகமா இருக்கிறது. என் கைகளை உமக்கு நேராக விரிக்கிறேன். அப்பா, வேத வசனத்தின் மூலமாக நீர் கிரியை செய்வீராக. இந்த வேத வசனம் நீர் விரும்புகின்ற காரியங்களை செய்து முடித்து விட்டு திரும்புவதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.